ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் ரஞ்சிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. என்னோட திருமண நிலையிலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குதுங்க. கடை இவங்க சொந்த கடை தான்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மான்னு இல்லைங்க. இவங்களுடைய அக்கா தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபையரில் இருந்துட்டு அப்புறம் தவறி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆதரவு யாரும் இல்லாததுனால இவங்க தனிமையில் வசிக்கிறதாகவும், ஸோ இவங்களுடைய அக்காவை இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணுங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது மாப்பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தாலும் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு சொந்த வீடு இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் எங்களுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை சார்ந்தவங்க. மகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பம் தாங்க. சொந்த வீடெல்லாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை, ஒரு அண்ணாங்க. ஸோ 2 பேரும் இவங்கெல்லாம் கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க தாய் மாமா தான் ஓரளவு சப்போர்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய அம்மா வீட்டு சைடு இவங்கள யாரும் ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவரும் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய மணமகனும் அதாவது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.